நாங்கள் தமிழ் சமுதாயம், நாங்கள் தமிழ் சமுதாயம்னு அவர் சீமான் அதைத்தானே சொல்கிறாரு. நாம் தமிழர் அப்படிங்கிறார்ல. ஸோ நாம் தமிழரும் நாம் சமுதாயமும் ரெண்டும் ஒன்று சேர்றதுல தப்பு ஒன்றும் இல்லையே. காலமெல்லாம் தனிச்சு தேர்தலை சந்திச்சு ஏக்க பெருமூச்சு விடுறதை காட்டிலும் ஏதோ ஒரு கட்சிகளோட கூட்டணி அமைத்து ஏதோ ஒரு 10-20 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்பிச்சு வெளியிலிருந்து கத்துறதுனால எதுவும் ஆகாது. கேட்டில் நின்றுக்கிட்டு கத்துனா, இப்போ ஒன்றும் வேண்டாம், தைலாபுரம் சொல்கிறாரு. தைலாபுரம் கேட்டில் இருந்துக்கிட்டு கத்துனா உள்ளே இருக்க ஐயாவுக்கு காது கேட்குமா? கேட்காது. அது மாதிரி இவர் வெளியில் இருந்துக்கிட்டு ரோட்டில் கூட்டத்தை போட்டுக்கிட்டு செந்தமிழன் சீமான்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவருக்கு ஜெபஸ்டியன் சீமான்னு சொல்கிறாங்க. ஜெபஸ்டியன் சீமான் அவர் ஜோசப் விஜய், இவர் ஜெபஸ்டியன் சீமான். அப்போ ரெண்டும் பொருந்தது இல்லை. ஆனால் திமுக பாஜகவோடு கள்ள உறவு வைத்திருக்கிறது. நான் சொல்றேன், தமிழ் சமூகத்திலே யார் வந்தாலும் தமிழர்கள். இப்போ எங்கள் ஐயா ராமதாஸ் இருக்கிறாங்க, அவங்களை ஏற்றுக்கிறோம். எங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி ஏற்றுக்கிறோம். ஜான் பாண்டியனை ஏற்றுக்கிறோம். 21ஆவது நூற்றாண்டில் புதிய கண்டுபிடிப்பு விஷக்கிருமிகள். இது யார் சொன்ன விஷக்கிருமிகள்? ஜெயலலிதா தான் சொல்லுவாங்க. அடிக்கொரு தடவை அந்த அம்மா தான் விஷக்கிருமிகள் பரவி விட்டது அப்படிம்பாங்க. அது மாதிரி இப்போ இவர் பேசுறாரு. நான் உண்மையை சொல்றேன். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. ஏங்க இல்லங்க, திமுகவுல யாரும் ஒரு மனைவிக்கு மேல கட்டினதாங்க. நீங்க என்னங்க அப்படி சொல்லுங்க? வாதம் பண்ண சொல்லுங்க. என்ன இப்பதான் அவரு முழுக்க பேசிட்டு இருக்காருல. நாங்க தமிழ் சமுதாயம், நாங்கள் தமிழ் சமுதாயம்னு அவர் சீமான் அதைத்தானே சொல்றாரு. நாம் தமிழர் அப்படிங்கிறார்ல. ஸோ நாம் தமிழரும் நாம் சமுதாயமும் ரெண்டும் ஒன்று சேர்றதுல தப்பு ஒன்றும் இல்லையே. ரெண்டு பேரும் ஒன்று சேரட்டும். நான் எதிர்பார்க்கறது அதுதான். காலமெல்லாம் தனிச்சு தேர்தலை சந்திச்சு ஏக்க பெருமூச்சு விடுறதை காட்டிலும் ஏதோ ஒரு கட்சிகளோட கூட்டணி அமைத்து ஏதோ ஒரு 10-20 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்பிச்சு அவங்களுடைய கட்சி என்ன நினைக்குதோ, என்ன நிலைப்பாடுகளோ அதை சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறதுக்கும் அந்த ஆளுகின்ற அரசுகிட்ட கேட்டு பெறுறதுக்கும் அவங்க சமுதாய வளர்ச்சிக்கு வழிவகுக்குமே தவிர வெளியிலிருந்து கத்துறதுனால எதுவும் ஆகாது. கேட்டில் நின்றுக்கிட்டு கத்துனா, இப்போ ஒன்றும் வேண்டாம், தைலாபுரம் சொல்கிறாரு. தைலாபுரம் கேட்டில் இருந்துக்கிட்டு கத்துனா உள்ளே இருக்க ஐயாவுக்கு காது கேட்குமா? கேட்காது. அது மாதிரி இவர் வெளியில் இருந்துக்கிட்டு ரோட்டில் கூட்டத்தை போட்டுக்கிட்டு நான் தான் தமிழன், நான் தான் தமிழன். யார் தமிழன்? இந்த நாட்டில் வாழ்கிறவன் எல்லாம் தமிழன் தான். இவர் மட்டும் தமிழன் இல்லை, எல்லாரும் தமிழர்கள் தான். ஆகையினால இவர் ஏதாவது கட்சியில் கூட்டணி சேர்றதுன்னா நான் வரவேற்கிறதோடு மட்டுமல்ல, என்னுடைய ஆதரவு எப்பயுமே இது போன்ற நிகழ்வுகளுக்கு உண்டு. சரியா? ஆகையினால இப்போ ஆனால் இவ்வளவு இருந்தாலும் கூட நடந்து முடிந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி கூட்டத்தில் என்ன பேசுனாங்கங்கிறது நான் அங்கே போகலை. ஆனால் அங்கே இவர் என்ன சொன்னார், நாங்கள் தனிச்சு தான் நிற்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இன்னொரு விஷயமும் நம்ம பேசணும் இந்த நேரத்தில். இவருடைய தம்பி இருக்கார்ல, ஜோசப் விஜய் என் தம்பின்னு சொல்கிறாரு. ஒரு கால் ஜோசப் விஜய் கூட போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. என்ன காரணம்னா, இவர் செந்தமிழன் சீமான்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவருக்கு ஜெபஸ்டியன் சீமான்னு சொல்கிறாங்க. ஜெபஸ்டியன் சீமான் அவர் ஜோசப் விஜய், இவர் ஜெபஸ்டியன் சீமான். அப்போ ரெண்டும் பொருந்தது இல்லை. யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவரும் கிறிஸ்துவர், அவரும் கிறிஸ்துவர். இவருடைய தம்பியும் ஃபாதராக இருக்கார். யாருடைய தம்பி? திரு சீமான் அவருடைய தம்பி இதில் ஃபாதராக இருக்கார் சர்ச்சில். அதே மாதிரி விஜயுடைய தாய் மாமா எல்லாம் என்னவா இருக்கார்? அவரும் ஃபாதராக இருக்கார். சரியா? ஸோ ஆகையினால எல்லாம் ஒற்றுமையாக இருக்குது, எல்லாம் ஒரு இனமாக இருக்குது. ஸோ ஏன் அவங்க ஒன்று சேரக்கூடாது? இப்போ தம்பி முதல்ல சொல்லுறது கரெக்டு. ஐயாவுக்கு நான் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, அதாவது அண்ணன் சீமான் ஏன் கூட்டணி வைக்கக்கூடாது,
கூட்டணி வச்சா ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே போனால் நீங்கள் அதிகாரத்தை பெற்று வாங்கலாமே, அதிகாரம் வாங்கிடுமேன்னு சொல்லுது. இது நான் ஐயா வணங்குறேன், ஏன்னா வயசில் முதிர்ச்சவர் வணங்குறேன். ஆனால் ரெண்டாவது சொன்னார் பார்த்தீங்களா, அவர் ஜோசப் விஜய், இவர் ஜெபஸ்டின் அப்படி சொன்னார் பார்த்தீங்களா, இதை நான் எதிர்க்கிறேன். எப்படி எப்படி சார் எப்படின்னா அவர் செபஸ்டியன் என்ற சீமான் என்ன இருக்கு சொல்லிடுறேன். வேற யார் வேணாலும் ஒரிஜினல். நான் ஒண்ணு சொல்றேன் அவருக்கு சர்ச்சில் போய் ஞானஸ்தானம் பெற்றாரா இல்லையா, சர்ச்சில் ஞானஸ்தானம் பெற்றாரா இல்லையா, அதுக்கு வாங்க. இப்போ கோவப்படுறாரா நான் சொல்றேன். இப்போ எங்க அண்ணி துர்கா ஸ்டாலின் இருக்கிறாங்க, நான் சொல்கிறேன் துர்கா ஸ்டாலின் இருக்கிறாங்க, அவங்க கோயிலாக போய் சாமி கும்பிட்றாங்க. யாரு? எங்கள் அண்ணி. அவங்களும் எங்கள் அண்ணி தான், துர்கா ஸ்டாலின் அவர்கள். கோயிலாக போய் சாமி கும்பிட்டு என் குடும்பம் நல்லா இருக்கணும், எங்கள் வீட்டுக்கார் முதலமைச்சராக இந்த நாட்டுக்கு எது பிரச்சனை வந்துடக்கூடாது, பாதுகாப்பு, அப்புறம் கல்வி, மருத்துவம் எல்லாம் சீராக போகணும், இந்த கொரோனா வந்துடக்கூடாது, தெய்வமேனு வணங்குறாரு. இப்போ எங்கள் ஐயா தளபதி இருக்கிறாரு, அவர் அவருடைய குடும்பம் திராவிட குடும்பம், சாமியே இல்லை, கடவுளே இல்லை, கடவுளை கற்பித்தவன் காட்டு முராண்டி, நம்புறவன் முட்டாள்னு சொல்லுது எங்க ஐயா. யாரு? எங்க ஐயா பெரியாரு. அந்த வம்சாவழியில் அந்த உடைய பாதையில் நடந்தவர்கள். நான் என்ன சொல்றேன், நீங்க இப்போ எங்க அண்ணி துர்கா ஸ்டாலின் பாஜகவில் கூட்டணி இருக்காங்களா? நீங்க சொல்லுங்க, விளக்குங்க. அவர் சொன்னதுக்கு நான் சொல்றேன், ஜெபஸ்டின் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எந்த அளவுக்கு இன்னும் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் இவர் வச்சிருக்காரா கையில், இல்லை ஐயா வச்சிருக்காரா எனக்கு தெரியல. ஆனா திமுக பாஜகவோடு கள்ள உறவு வைத்திருக்கிறது. நான் சொல்றேன், பெரிய ஜோக்கு என்னன்னா, திமுக நான் சொல்றேன், நீங்க நாளைக்கு எங்க பொண்டாட்டி கட்டியாச்சு, நாளைக்கு திமுகங்கிற ஒரு கட்சியோட கூட்டணி, அவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சிட்டாங்க. நீங்க அப்புறம் நாங்க என்ன கள்ள உறவு வச்சிருக்கோம்? உங்க வாதத்துக்கு நான் வர்றேன். விஜய் விஜய் எங்க தம்பி, நாங்க தம்பி. நான் தான் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். இப்போ பறையன்னு கூப்பிட்டதோட பாயின்னு கூப்பிட்டான் யாரு? கிறிஸ்துவர்கள். பறையன்னு கூப்பிடுறத பாயின்னு கூப்பிட்டா நாங்க போயிட்டு நாங்க சொல்லிட்டோம். அது இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, போயிட்டோம் நாங்க. ஏன்னா மதம் இந்த மண்ணில் மேம்படுத்தாது, ஏதோ கும்பிடுறான் அவ்வளவுதான். அதை ஒருத்த வச்சு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். நாங்க அப்படியே போட்டாளா? தமிழ் சமூகத்திலே யார் வந்தாலும் தமிழர்கள். இப்போ எங்கள் ஐயா ராமதாஸ் இருக்கிறாங்க, அவங்களை ஏற்றுக்கிறோம். எங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி ஏற்றுக்கிறோம், ஜான் பாண்டிய அண்ணனை ஏற்றுக்கிறோம். இருக்கிற அதாவது இன்னும் சொல்ல போனால் எல்லாரும் சொல்கிறாங்க, மாற்று மொழிக்காரவங்க அப்படி சொல்கிறாங்க. அவர் வெளில இருந்து வந்தவங்க, ஐயா மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஐயா கலைஞர் அவர்கள் வெளி மாநிலத்திலிருந்து வந்தவங்க, அவர் மாற்று மொழிக்காரன்னு சொல்கிறாங்க. அவரையும் இந்த மண்ணுடைய முதலமைச்சராக அழக பார்த்தவர்கள் நாங்கள். அவரையும் இதே வாயாள முத்தமிழறிஞர், தானே தலைவர், தமிழின தலைவர், தன்மான தலைவர், உலக தமிழர்களுடைய ஒப்பற்ற தலைவர், ஒரே தலைவர் சொன்னது நானு. நீங்க போய் ஜெபஸ்டின்னு சைமன்னு சொல்றீங்க, ஜோசப்னு சொல்றீங்க. அப்போ எங்க பிரச்சனை இருக்குன்னு நீங்க பார்க்கணும். யாரு பிரச்சனையை உருவாக்குறது? நாங்க எல்லாரும் ஒண்ணுன்னு நினைக்கிறோம். ஒண்ணுன்னு நினைச்சு இத்தனை ஆண்டு காலம் ஓட்டு போட்டு அப்பா முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அண்ணா விடுங்க, அண்ணா அதுக்கு முன்னா போயிட்டாரு. அதுக்கு பிறகு அவருடைய மகன் இன்றைக்கு மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் முதலமைச்சர். அதற்கு பிறகு தளபதி முதலமைச்சர் மாத்திரமல்ல, அவருடைய மகன் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு துணை முதலமைச்சர். மரியாதைக்குரிய தலைவர் கலைஞருடைய மகன் கனிமொழி அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர். இப்படி உங்களை அழகு பார்த்து நாங்கள் அலங்கரித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சீமான் அண்ணன் தம்பி விஜய் கூட்டணின்னா அவர் ஜோசப் விஜய், இவர் ஜெபஸ்டின் சைமன். எப்படி பிரச்சனையை இந்த மண்ணிலே உருவாக்குவது யாருன்னு பாருங்க. நாங்கள் ஒன்றா சேரக்கூடாதா?
நாங்க என்ன சொல்லியிருக்கிறோம்னா நாங்க என்ன சொல்றோம் சேரக்கூடாதுன்னு நான் சொன்னா ஒன்னா சேருங்கன்னு தான் சொல்றேன். நீங்க ஏன் அது போய் சொல்றீங்க? எங்க தமிழ் சமூகத்தில் சார்ந்தவங்க நாங்க. ஏன் நீங்க தமிழ்னாக்கா அப்புறம் அவர் பேர் என்ன? உங்க செந்தமிழ் சீமான்னு சொல்றீங்க. நீங்க தாங்க சொல்றீங்க. ஏங்க நீங்க அவரு வந்து இளையாங்குடிக்காரங்க தானே. அவரு இளையாங்குடிக்காரு, சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர். அவருடைய அப்பாவை நான் பார்த்திருக்கிறேன். எங்களுக்கு எந்த வேற்றுமை இது கிடையாது. நாங்க சிகப்பா இருந்தா இல்ல பழப்பொண்ணு இருந்தா வந்து தம்பி பாடுறானே, இப்போ வேடன் பாடுறானே, அந்த மாதிரி ஒரு பாட்டு போயிடலாம். நாங்க அதான் நினைக்கிறதே இல்லையே. ஐயாவையே நாங்க நீங்க உங்களுக்கு அந்த எண்ணம் ஏன் வர மாட்டேன்னு கேக்குறேன். ஏன் நாங்க ஆளவே கூடாதா? நான் என்னங்க சொல்லிட்டேன், பெருசா சொல்லல. 2 பேரும் கிறிஸ்துவர்கள், 2 பேரும் ஒண்ணு. நீங்க அதை எப்படி சொல்லிருக்கோம்னா, எப்படி சொல்லணும்? நீங்க வந்து தம்பி விஜய் இருக்கிறாரு, அவரு வந்து ஒரு தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. சீமான் இருக்கிறாரு, அவரு நாம் தமிழ் கட்சியில ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த 2 பேரும் கூட்டணி சேர்ந்து நாளைக்கு ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர் உள்ள போங்க, நான் வாழ்த்துறேன்னு சொன்னா பரவாயில்ல. இவரு ஜெபஸ்டின், இவரு வந்து சைமன். அப்போ மத சண்டையை உருவாக்குவதிலே நீங்க உங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா வாயால தான் பேசுவீங்க. நாங்கள் திராவிட கட்சி, நாங்கள் சாதி ஒழிக்க பிறந்தவர்கள், நாங்கள் மதத்தை ஒழிக்க பிறந்தவர்கள், நாங்கள் சமத்துவத்தை நிலைப்படுத்துவதற்கு பிறந்தவர்கள் சொல்லுவீங்களே ஒழிய, நீங்க பிரச்சனையை உருவாக்கி, அதாவது எப்படி சொல்றது தெரியுமா, ஸ்லோ பாய்சன் கேள்விப்பட்டீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளும். அந்த மாதிரி விஷ கிருமிங்க இவங்க. 21ஆவது நூற்றாண்டில் புதிய கண்டுபிடிப்பு விஷக்கிருமிகள். இது யார் சொன்ன விஷக்கிருமிகள்? ஜெயலலிதா தான் சொல்லுவாங்க. அடிக்க ஒரு தடவை அந்த அம்மா தான் விஷக்கிருமிகள் பரவி விட்டது அப்படிம்பாங்க. அது மாதிரி இப்ப இவரு பேசுறாரு. ஏங்க செந்தமிழ் சீமான்னு பேர் வச்சுக்கிட்டா அவர் வந்து செந்தமிழன் ஆயிர முடியுமா? சரி. 2வது அவர் நான் என்ன சொல்றேன், அவரு கோவில்ல போய் ஸ்நானம் பெற்று ஜெபஸ்டின்னு பேரை வச்சாங்க. இப்ப அவர் சீமான்னு மாத்திக்கிட்டாரு, தப்பு இல்லை. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் இப்ப ஸ்டாலினுக்கு வேணா பேர் வச்சிருக்காங்க. ஆனா கருணாநிதிங்கிற பேர் வந்து வேறதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க திமுக எல்லாம் பேரை மாத்திக்கிட்டாங்க. அன்பழகன், நாவலர், அது இதுன்னா மாத்திக்கிட்டாங்க. அது மாதிரி மாத்திக்கலாம், தப்பு இல்லை. ஆனாலும் பேரை மாத்தினாலும் இனம் ஒண்ணு தானே கண்ணு. உங்களுக்கு இன பாசங்கிறது விட்டு போகுமா? போகாது இல்ல. அந்த இனம் அது. அதனாலதான் தம்பி இத ஆரம்பத்திலேயே விஜய் சீமான்னு சொல்லி தான் நான் வந்து இதை வந்து வாதம் பண்ணியிருக்க மாட்டேன். முதல்ல ஒரு புள்ளியை உள்ள வச்சுட்டு கோலம் போறதுக்கு ஆரம்பம் ஆகிட்டு அதை அழைச்சி தள்ளினாங்க. இது என்ன நியாயம்? இது இப்போ என்ன சொல்றேன், தெளிவாக சொல்றேன். ஐயா பேர் வந்து மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் பேர் வந்து தட்சிணாமூர்த்தி ஐயா பேர். ஐயா வந்து கருணாநிதினு ஐயா பேரை மாற்றிட்டாங்க. ஐயா ஸ்டாலின் ஐயா பேர் வந்து அவங்களே சொன்னது, நான் சொல்லாத. ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கல்ல, முதலமைச்சராக இருக்காங்க, அவங்க பேர் வந்து ஐயாத்துரை. நான் சொல்ல, அவங்களே சொன்னதுன்னு சொல்லிட்டேன். ஐயாத்துரை. ஐயா பெரியார், துறைன்னா அண்ணாதுரை, 2த்தையும் சேர்த்து ஐயாத்துரை. ஆனால் ஸ்டாலின் வந்து அன்னைக்கு பிறந்ததுனால, இவர் பிறந்தப்போ ஸ்டாலின் வந்து இறந்ததுனால அவருக்கு ஸ்டாலின் பேர் வச்சோம். சொன்னது யாரு? ஐயா கலைஞர் அவர்கள் தான் சொன்னாங்க, அந்த கட்சி சார்ந்தவங்க. இப்ப நீங்க மட்டும் 4 பேர் 5 பேர் வச்சுக்கலாம். நான் அப்படியே அண்ணன் சீமான் பேர் வச்சு என்னையா தவறுங்கிற நான் கேட்கிறேன். வச்சுக்கிட்டோம், பேர் வச்சுக்கிட்டோம், உங்களுக்கு என்ன கொடையுதுன்னு கேட்கிறேன். அவர் வந்து ஜெபஸ்டின் பேரை வந்து செபஸ்டின் சைமனை வந்து செந்தமிழ் சீமான்னு மாத்திக்கிட்டாரு. நீங்க 5-6 பேர் மாத்திக்கலாம், 4-5 பொண்டாட்டி கட்டிக்கலாம், ஊருக்கு ஊர் வந்து புள்ளைய வச்சுக்கலாம். நாங்க வச்சது தப்பா? இப்ப யாரையா பொண்டாட்டிய பத்தி பேசுனா பாத்தியா? அதாவது எப்பயுமே இந்த வாடை விட்டு போக, இந்த வாடை பொண்டாட்டி கட்டுற வாடை. நான் உண்மையை சொல்றேன், இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. நீங்க இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. இல்லங்க, திமுகவுல யாரும் ஒரு மனைவிக்கு மேல கட்டினதாங்க. நீங்க என்னங்க அப்படி சொல்றது? வாதம் பண்ண சொல்லுங்க. என்ன மனைவியா மெயின்டைன் பண்றாங்கல்ல, எல்லாத்தையும் மனைவியா தானே வச்சிட்டு இருக்காங்க. மனைவியா வச்சுக்காதவங்க யாரு? நான் சொன்னா இப்ப என்னத்துக்கு என் வாயை எந்த மனைவி எந்த பாருங்க. அதாவது நான் சொல்றது விட்டுடுங்க. சரி விடுங்க. அத வாழ்த்து உள்ள போகல. நீங்க ஆமா, நீங்க சொன்னதான் நான் சொன்னேன். பேர் 4-5 பேர் வச்சு தப்பு இல்லையே, நீங்க வச்சுக்கிட்டீங்க பேரை. பேரை பத்தி பிரச்சனை இல்லைங்க. நீங்க தான் அதை வந்து மனைவிகள்னு இழுத்தீங்க. மனைவி இழுத்தானே நீங்க நடந்ததா இல்லையா தம்பி? கல்யாணம் பண்ணீங்களா இல்லையா? ராஜாத்தி அம்மாவை கல்யாணம் பண்ணீங்களா இல்லையா?
அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணீங்களா இல்லையா? அடுத்துக்கு அப்புறம் தயாளம்மா கல்யாணம் பண்ணி, நான் உண்மையை சொல்றேன், வரலாற்றை சொல்றேன். நீங்க நான் வரலாற்றை பேசினேன்னாக்க பாரு நாயினாவே இப்படி பேசலாமான்னு, அது வந்து யூகத்தின் அடிப்படையில அப்படி நடந்துட்டு இப்படி நடந்தலாம் அப்படி பேசக்கூடாது. அதெல்லாம் ஆமா ஆமா, அதெல்லாம் வந்து வேற கதை. நடிகர் கமல்ஹாசனுக்கு இருக்குங்க அதை கேளு. ஏய்யா அவருக்கு அந்த தகுதி இல்லையா? அவரு எங்க கூட்டணியில பயணிக்கிறாரு, எங்க கூட்டணியோட இருக்காரு. எங்க கூட்டணி தலைவருக்கு போன முறை வந்து வைகோ அவர்களுக்கு கொடுத்தோம். இப்ப வைகோ பையனுக்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்கோம். அது மாதிரி இப்ப இவர் எங்க கட்சியில பயணிக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து நாங்க வந்து ஒரு இது கொடுத்துருக்கோம். அவர் வந்து என்னன்னா, அவர் திராவிட கழகம், யாரு கமலஹாசன் வந்து திராவிட கழகத்தை சேர்ந்தவர். அன்று முதல் இன்று வரை அவர் அதுல சரியா பயணிக்கிறாரு. ஆகவே அவரை போன்ற ஒரு நல்ல மனிதர்களுக்கு வந்து எங்க கட்சி முடிவு செஞ்சு, எங்க தலைமை முடிவு செஞ்சு கொடுத்துருக்கு. அதை நாங்கள்லாம் ஆதரிக்கிறோம், முழுமையா ஆதரிக்கிறோம். அவருக்கு கொடுத்ததை நாங்க முழுமையா ஆதரிக்கிறோம். அதுலயும் இப்ப கொடுத்துருக்குது பாருங்க, இவரு கொடுத்துருக்கு, ஒரு முஸ்லீம் சகோதரி கொடுத்துருக்கு, வேற ஒரு இந்து கொடுத்துருக்கு, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவருக்கு கொடுத்துருக்கு. சரியா? வில்சனுக்கு இப்ப கூட முஸ்லீம் கொடுத்துருக்கு, இந்து கொடுத்துருக்கு, கிறிஸ்தவ கொடுத்துருக்கு, மதத்தை பத்தி தான் பேசுறாரு இவர் கூட. ஆமா, அவருக்கு நாங்க அதையெல்லாம் தமிழ் சமூகத்துக்கு கொடுத்துருக்கு, தமிழ் சாதி கொடுக்கல. பாருங்க, இந்து கொடுத்துருக்குறோம், கிறிஸ்டின் கொடுத்துக்கிறோம், முஸ்லீம் கொடுத்துக்கிறோம், அப்புறம் வந்து சீக்கியர் கொடுத்துருக்குறோம். எங்க உருவாகுது பாரு. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்ப சொல்லிட்டாரு ஐயா, சொல்லிட்டாரா? இப்போ ஒரே ஒரு இதை பதிவு பண்றேன் நான். ஐயா வந்து வருத்தப்படக்கூடாது. கமலஹாசன் அவர்கள் இந்த சமூகத்தில் எத்தனை சமூகத்தின் மேம்பாட்டிற்கு, இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு எத்தனை போராட்டங்களை இதுவரை செஞ்சிருக்காரு சொல்லுவோம். வைகோவுக்கு நீ கொடுக்கல, சரி, வைகோவுக்கு வந்து இருந்து அசந்து போட்டார், அவருக்கு கொஞ்சம் வயசு வந்து கடந்து போச்சு, சரி. கமலஹாசன் இந்த மண்ணிற்கு ஆற்றிய சேவை என்ன? ஒரு நடிகர் கமலஹாசன் இதுவரை நடிச்சிருக்க, அப்புறம் வந்து இந்த நடத்துறாரு, என்னது ஒரு ஷோ நடத்துறாரு, பிக் பாஸ் நடத்தினாரு, பிக் பாஸாக வருவார். ஆனால் கமலஹாசன் இந்த தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு வந்தபோது, ஸ்டெர்லைட் ஆரம்பிக்கப்பட்ட போது, அப்புறம் வந்து ஈத்தேன் இந்த மண்ணிலே கையெழுத்து போட்டு ஆரம்பிக்கப்பட்ட போது, அந்த கூடங்குளம் அணு உலை இந்த மண்ணிலே அபாயகரமானதுன்னு சொன்ன போது, எதற்காவது இப்ப பரந்தூர் விமான நிலையம் வேணாம், அந்த மக்கள் இன்னைக்கு சொல்றாங்க பரந்தூர் விமான நிலையம் தேவையில்லை, நாங்கள் இந்த மண்ணை சார்ந்து மழையை சார்ந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நல்ல நிம்மதியா எங்களுக்கு எதுக்கு விமான நிலையங்கிறாங்க. நாங்க இதுவரை போராடினோம், மக்கள் போராடுறாங்க. கமலஹாசன் இதுபோல பிரச்சனையில், ஏதாவது ஒரு பிரச்சனையில் போராடியது உண்டா? சரி, போராடவனா ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்தது உண்டா? உங்களால் சொல்ல முடியுமா? திமுகவில் சொல்ல முடியுமா? ஆமா, கமலஹாசன் இதற்காக போராடி இருக்கிறார், இந்த மக்களுடைய மேம்பாட்டிற்கு போராடி இருக்கிறார், இந்த திட்டங்கள் வரக்கூடாது, இந்த திட்டம் வந்தால் இந்த மண்ணிற்கு வந்து நன்மை பயக்காதுன்னு போராடி இருக்கிறார். உங்களை சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஏன் கமலஹாசனுக்கு வந்து எம்பி, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர் இது கொடுத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து நீண்ட காலமாக ஒரு திராவிடத்தில் இருக்கிறார், திராவிட பாரம்பரியத்தில் இருக்கிறார், ஒரு நல்ல மனுஷர். என்ன வந்து நீங்க சான்றிதழ் கொடுக்கீங்க அவருக்கு? உங்க சான்றிதழ் என்ன சான்றிதழ்? அது எத்தனையோ தலைவர்கள் திமுகவில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் மறைக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ குடும்பங்கள் மறைக்கப்பட்ட குடும்பம் இருக்கு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், இந்த மண்ணினுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடிய குடும்பங்கள், எவ்வளவோ குடும்பங்கள். நான் வந்து விழாவரியா சொல்றேன், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தியாகி பட்டம் சுமர்ந்த குடும்பங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து திருவாரூர் இந்த பக்கம் வந்து பழவேற்காடு வரலையும், இந்த பக்கம் வந்து திருவள்ளூர் வரலையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் திமுகவுக்காகவே போராடி, இந்த மக்களுக்காக, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கே போராடி, எத்தனையோ தலைவர் பெருமக்களுடைய குடும்பங்கள் இந்த மண்ணிலே அனாதையாக, அதாவது தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியாமல் தவிக்க. அவங்களுக்கு கொடுத்தீங்களா நீங்க? கமலஹாசன் என்ன செய்தார்? இது எங்க கட்சியினுடைய முடிவு, நாங்க யாருக்கு வேணாலும் கொடுப்போம். நீங்க கட்சி வந்து உங்களுக்கு, ஏங்க கட்சி அப்பப்ப பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கட்சி உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கட்சிங்க. தலைவர் என்ன முடிவு பண்றாரோ அதுதான் முடிவு. பெருவாரியான எங்க பொதுக்குழு செயற்குழுல தீர்மானம். இதை நாங்க கேட்டாதான், அவ்வளவுதான். இதை நாங்க கேட்ட
இதை நாங்கள் கேட்டாதான் நீங்க வந்து அது இல்லைங்கன்னு நான் நீங்க சொன்னதுக்கு நான் சொல்ல வரேன். கமலஹாசன் என்ன செஞ்சார்? முடிச்சிருப்பான்.